மயிலாடுதுறை அருகே விபத்தால் பாதிக்கப்பட்டு தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வரும் தனது தந்தையை மீட்டு உரிய சிகிச்சை அளித்து காப்பாற்றி தருமாறு 11ஆம் வகுப்பு மாணவர் தான் பெற்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ்களுடன் வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலத்தை அடுத்த திருமணஞ்சேரியைச் சேர்ந்தவர் சுதாகர். கூலி தொழிலாளியான இவர் கடந்த ஆண்டு இருசக்கர வாகனத்தில் சென்றபோது விபத்தில் படுகாயமடைந்தார். இதையடுத்து தஞ்சாவூரில் உள்ள தனியார் மருத்துவமனையில் அவர் 4 மாதங்களாக சிகிச்சையில் உள்ளார். இதற்காக அவரது குடும்பத்தினர் வீட்டை அடமானம் வைத்து ரூபாய் 32 லட்சம் வரை செலவு செய்துள்ளனர். இந்த நிலையில் மீண்டும் அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் எனவும் அதற்கு கூடுதல் தொகை தேவைப்படும் எனவும் மருத்துவமனை நிர்வாகம் கூறியதாக தெரிகிறது. வீட்டிற்கு ஒரே ஆதாரமாக இருந்த சுதாகர் விபத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் வருமானம் இன்றி தவிக்கும் குடும்பத்தினர் மேற்கொண்டு சிகிச்சை அளிக்க பண வசதியின்றி தவித்து வருகின்றனர். இந்நிலையில் குத்துச்சண்டை போட்டிகளில் தேசிய, மாநில அளவில் பல்வேறு பதக்கங்களை பெற்றுள்ள குத்தாலம் அரசு மாதிரி பள்ளியில் 11ஆம் வகுப்பு படித்து வரும் சுதாகரின் மகன் இன்பத்தமிழன் மயிலாடுதுறை மாவட்ட ஆட்சியரகத்தில் நடைபெற்ற மாவட்ட ஆட்சியரின் மக்கள் குறைதீர் கூட்டத்திற்கு தான் வென்ற பதக்கங்கள் மற்றும் சான்றிதழ் அனைத்தையும் எடுத்துக் கொண்டு வந்து மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். தந்தை விபத்தில் பாதிக்கப்பட்ட நிலையில் வாழ்ந்த வீட்டையும் அடமானம் வைத்துவிட்டு தாத்தா வீட்டில் வசிப்பதாகவும் தனது படிப்பே கேள்விக்குறியாகி உள்ளதாகவும் தெரிவித்த அவர் தனது தந்தையை தனியார் மருத்துவமனையில் இருந்து மீட்டு அரசு மருத்துவமனையில் மேல் சிகிச்சை அளித்து காப்பாற்ற வேண்டும் என கோரிக்கை விடுத்தார். மனு குறித்து விசாரித்த மாவட்ட ஆட்சியர் ஸ்ரீகாந்த் துறை சார்ந்த அதிகாரிகளை அழைத்து மாணவரின் தந்தைக்கு தேவையான உதவிகளை செய்து தர உத்தரவிட்டார். என் பேர் இன்பத்தமிழன். நான் குத்தாலம் மாவட்டம், மயிலாடுதுறை மாவட்டம் குத்தாலம் மாவட்டம் திருமணஞ்சேரி ஊர்லேருந்து வரேன். எங்கள் அப்பா ஒரு கூலி விவசாயி தான். அவர் ஒரு நாள் சம்பாத்தியம் தான் அவருக்கு. அவர் ஒரு சின்ன ஆக்சிடெண்ட்டில் தலையில் அடிபட்டு தஞ்சாவூர் காமாட்சி கொண்டு போயிட்டோம். ஃபஸ்ட்டு குத்தாலம் மயிலாடுதுறை கொண்டு வந்தோம். அங்கே பார்க்க முடியாதுன்ட்டு மேல் சிகிச்சைக்காக தஞ்சாவூர் கொண்டு போனோம். அங்கே எங்களால் பணம் கட்ட முடியல. எங்களுக்கு இருந்தது ஒரே ஒரு வீடு, அதையும் அடமானம் வச்சுட்டோம். அந்த வீட்டு வர வேலை எதுவுமே கிடையாது, எங்களுக்கு நிலம்லாம் எதுவும் கிடையாது. எங்கள் அப்பாவோட சம்பளத்தால் நாங்கள் சாப்பிட்டுருக்கோம். எங்கள் அப்பா இந்தமாரி 4 மாதம் அடிபட்டு இதோட 4 மாதம் ஆகுது. 3 மாதம் கோமாலே இருந்தார். ஒரு 30 லட்சம் 38 லட்சம் செலவு பண்ணி பார்த்தோம். சொந்தக்காரங்களை நம்பி நாங்களும் அங்கே போய் சேர்த்தோம். அவங்களுக்கு கொடுக்க முடிஞ்சாலும் கொடுத்துட்டு எங்கள்கிட்ட முடியலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க இப்போ என்னன்னா, நீங்கள் ரீசார்ஜ் பண்ணி வீட்டுக்கு கொண்டு போங்க, 10 நாள் கழிச்சு ஆப்ரேஷன் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. நாங்கள் தலைக்கு கொண்டு போனால் நுரையீரல் ஆப்ரேஷன் அப்படின்னு சொல்லி அதுக்கு ஒரு 5 லட்ச ரூபா கேட்குறாங்க. அதுவும் எங்களால் முடிஞ்ச அளவுக்கு ஒரு 2 லட்ச ரூபா கட்டி பார்த்தோம், எங்களால் முடியல. இதுக்கப்புறம் மேலும் இதுக்காக எங்களுக்கு நாங்கள் பணம் இல்லை, எதுவுமே கிடையாது. எங்கள்கிட்ட நடுத்தரில் நிற்கிறோம். சாப்பிட கூட எங்களுக்கு காசு கிடையாது. நான் எங்கள் தாத்தா வீட்டில் தான், பாட்டி வீட்டில் தான் இருக்கேன். எங்கள் அம்மா ஒரு சின்ன பிரச்சனையில் எங்கள் அம்மாவும் அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. எங்களுக்குன்னு யாருமே கிடையாது. கொஞ்சம் உதவி பண்ணால் நல்லாயிருக்கும். நான் 11th ஸ்டாண்டர்ட் படிக்கிறேன். நான் மயிலாடுதுறையாக நிறைய மெடலு சர்டிஃபிகேட்லாம் நான் நல்லா விளாண்டு கொடுத்துருக்கேன். நான் பாக்ஸிங்கில் இருக்கேன். 3 வருஷமாக நானும் விளாண்டுட்டு தான் இருக்கேன். நானும் மெடல் பண்ணியிருக்கேன், ஸ்டேட் லெவல் மெடல் பண்ணியிருக்கேன். நானும் எங்களுக்கு இந்த உதவி மட்டும் செஞ்சு கொடுங்க. புரியுது. கலெக்டர் ஆஃபீஸுக்கு வந்திருக்கோம். கலெக்டர் என்ன சொன்னாங்கன்னா, அவங்க பார்க்குறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ காப்பீட்டு திட்டத்தை அவங்க எடுக்க மாட்டாங்க. காப்பீட்டு திட்டத்தை அங்கே எங்கள் சார் சொல்லியிருக்காங்க.